ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பெனியன் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். டிக்ஸி ஸ்காட்டோட பிராண்டு. சரி, 5 பெனியன் ரூ. 350 போட்டிருந்துச்சு நான் வாங்கும்போது. ஓகேன்னு அது வாங்கினேன். குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்ப்போம். நான் வாங்கும்போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேக்கில் வந்து 5 பெனியன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் 3 தான் இருக்குது. நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேங்க. என்னடா 5 பெனியன் சொன்னாங்க, இப்போ என்ன 3 தான் இருக்குது அப்படின்னு. சரி, ஒருவேளை நம்மளை ஏமாற்றிட்டாங்க போல், இனிமேல் அவ்வளோந்தான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி குவாலிட்டியாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதாவது எனக்கு வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த வரைக்குமே அது ஓகே தான். ஆனால் இதை வியர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணது இன்னுமே என் ஹஸ்பண்ட் தெரியாது. நான் சர்ப்ரைஸாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னடா இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸான்னு தோணும். பட் எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் தான். சின்ன சின்ன விஷயத்துலையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குங்க. 5 பெனியன். நான் 3ன்னு சொன்னேன்ல, 5 பெனியன் எனக்கு இருந்துச்சு. அதாவது 2 பேக்கில் வந்து 2 பெனியன் வச்சுருக்காங்க. ஒரு பேக்கில் மட்டும் 1 வச்சுருந்துருக்காங்க. ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது 3 தானே இருந்துச்சு. ஆனால் உள்ளே 5 பெனியன் இருந்துச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சு. பேக்கிங்லாம் சூப்பர்.